இந்த 25 நாட்கள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில திருப்பங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தை தான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, உங்களோட லட்சியத்தை தீர்மானிக்கக்கூடிய நாட்களாக இந்த 25 நாட்கள் முடியும். கீழே விழுந்தால் மரணத்தை மேலே எழுந்து வெற்றிக்குள் கட்டி பார்க்கும். ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த மாதத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, அதாவது மே மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலிருந்து 3ஆம் இடத்திற்கு, அதாவது மிதுன வீட்டிற்கு புதன் பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதாவது புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெறுகிற இந்த காலகட்டத்தில் சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது மாற்றங்கள், முன்னேற்றங்கள், முக்கியமா ஒரு டேர்னிங் பாயிண்ட், டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய உங்களோட வாழ்க்கை தரத்தை, உங்களோட வாழ்க்கை நிலைமையை, உங்களோட பொருளாதார வளர்ச்சி, அதாவது தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும் என்ற மாதிரி ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாள் புதன் பகவானும் சுக்கிரன் பகவானும் ஒருவருக்கொருவர் தன் வீட்டை பரிவர்த்தனை செய்து ஒருவருக்கொருவர் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த 25 நாட்களில் ஒரு முக்கியமாக ஒரு 6 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம், ஒரு வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நிரந்தரத்தன்மை, வேலையில ஒரு நிரந்தரத்தன்மை, அதாவது ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு 30-40 வருஷத்துக்கு கொண்டு செல்லும் டிசைடிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது ஒரு கெரியரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தருணமாக இந்த 25 நாள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. இந்த மே மாதம் 9ஆம் தேதி முதல் புதன் ரிஷப வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் பகவான் மிதுன வீட்டுல ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும், பொருளாதார வளர்ச்சி, வேலை, தொழில் என சில யோக பாக்கியம் பெற போறீங்க. முக்கியம் மாணவர்களாலும் சரி, வெளிநாட்டு தொழில் பண்றது, இந்த மாதிரி சில அமைப்புகள், யோகங்கள், அதாவது இதெல்லாம் நீங்க இந்த 25 நாள்ல இந்த முடிவு எடுத்தீங்கன்னா அதை உங்க ஒரு லாங் டேர்ம் ஒரு வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய மாற்றமாக இருக்குங்க. இது ஒரு ராசியும் பார்ப்போம். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி புதன் பகவானும் ரிஷப வீட்டில் இருக்கிறார். அதாவது 15ஆம் தேதி மிதுன ராசியில் சுக்கிர பகவான் ஒருவருக்கு இடமாற்றி பரிவர்த்தனை பெறும் இந்த காலகட்டத்தில் முதலாவதாக யோக பெறும், ராஜயோகம் பெறும் ராசி நீங்க தாங்க, மேஷ ராசி நேயர்களே. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானும் 3க்கு அதிபதி புதன் பகவானும் ஒருவருக்கொருவர் தன் வீட்டை மாற்றி ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த 25 நாள் முக்கியமான ஒரு சாதனைகளும், ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு, அதாவது உங்களோட லாங் டேர்ம் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய உங்களோட லட்சியம், உங்களோட கெரியர் எல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாள் இருக்குங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 3ஆம் இடத்து அதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் பலம் புரிந்து இருக்கும் இந்த 25 நாட்கள்ல மேஷ ராசிக்கு தனஸ்தானம், 2ஆம் இடம், குடும்பம், வாக்கு என அனைத்து சகல வசதிகளும் கொடுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். ஸோ இப்போ மேஷராசி நேயர்களை இந்த 25 நாள் இதை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க எதிர்கால திட்டங்கள் என்னென்ன வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க சைன் பண்ணுங்க. புதிய ப்ராஜெக்ட், புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தை தான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10வது படிச்ச உடனே இந்த கோர்ஸ் எடுக்கிறோம், +1 +2 இந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நம்ம போவோம். அப்போ நம்ம ஒரு டிசைட் பண்ணுவோம் எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு. அதே மாதிரி +1 +2 முடிச்சதுக்கு அப்புறம் எந்த தேர்வு படிக்கணும், மெடிசனா இல்ல இன்ஜினியரிங்கா, அதுல நம்ம ஒரு டிசைடிங் ஃபேக்டர் செலக்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இதை படிச்சோம்னா நம்ம இந்த வேலைக்கு போகணும். அந்த மாதிரி ஒரு உங்களோட லட்சியத்தை தீர்மானிக்கக்கூடிய நாட்களாக இந்த 25 நாட்கள் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா இதன் மூலமா உங்களுக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு ஒரு நிரந்தர பொருளாதார வளர்ச்சி, ஒரு நிரந்தர தன்மை, ஒரு பதவி உயர்வு, அரசியல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பேரு புகழ், ஒரு மாற்றத்தை கொடுக்க காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் ராசிநாதனும் இந்த 10ஆம் தேதி மேஷ ராசியில் பலம் புரிந்து ஆட்சி பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை நடக்குது. ஸோ இதனால புதன் என்னன்னா புத்திகாரகன், பேச்சு, வர்த்தகம், ஆன்லைன் ட்ரேடிங், நண்பர்கள், கூட்டாளி என அனைத்து துறையும் கொடுக்கிறது. அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட், லீகல் டிபார்ட்மெண்ட், ஆன்லைன் ட்ரேடிங்,
எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்கறது புதன் பகவான். ஸோ இந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பொற்காலமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான் கலை, இசை, நாடகம், சினிமா, யூடியூப், மீடியா, ஹோட்டல், ரியல் எஸ்டேட்டு, கேளிக்கை விடுதிகள் என குறிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானும் 3ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும், அதாவது நீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு வேலையில ஜாயின் பண்றீங்கன்னா இது உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கையும் நிரந்தர பொருளாதாரத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். அதாவது உங்க கெரியரை முடிவு பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்குங்க. அதனால மேஷராசி நேயர்களே, இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை அப்போ இந்த 25 நாட்கள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில திருப்பங்கள், சில ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுதுங்க. அதனால நீங்க அனைத்தும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாமே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது நீங்க ஒண்ணு பண்ணணும், தங்கு தடையின்றி நீங்க எடுத்த காரியத்துக்கு பின்வாங்காம நான் இன்னைக்கு பண்ண போறேன், ஒருத்தர் போய் பார்க்க போறேன், ஒருத்தர் போய் அட்டன் பண்ண போறேன், ஒருத்தர் போய் மீட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணி நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா அமைந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒளியை பிரகாசத்தையும் கொடுக்கக்கூடிய 25 நாட்கள் இருக்குங்க. ஏன்னா இந்த நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், புரோக்கரேஜ், ரியல் எஸ்டேட்டு, அரசியல், இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு வசந்த காலம், பொற்காலமாக இருக்கும். ஏன்னா 25 நாட்கள்ல உங்களுக்கு தேவையான முடிவுகள், தேவையான பண வசதி, தேவையான பொருளாதார வசதி எல்லாம் அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் போறதுக்கான அமைப்பு, நீண்ட நாளா தடைப்பட்டு வந்த திருமண தடைகள் எல்லாமே மாற்றம் அடைந்து உங்களுக்கு சாதகமா அமையும். காதல் கைகூடும் என அமைப்புகள்லாம் இருக்குங்க. ஏன்னா 25 நாள் புதனும் சுக்கிரன் ஒருவருக்கொருவர், ஏன்னா புதனும் சுக்கிரன் வந்து சூரியன் கூட இருக்கிற கிரகம், ரொம்ப ஒளி பொருந்திய கிரகம், ரெண்டுமே சுபகிரகம். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையை ஒளி பொருந்திய காலமாக மாற்றக்கூடிய இருக்கும். மேஷராசி நேயர்களே, இதை நீங்க யூஸ் பண்ணீங்க. முக்கியமா இந்த கலைத்துறையில இருக்கிறவங்க, இயல், இசை, நாடகம், நடிப்பு, கண்டென்ட் ரைட்டிங்கு, அதே மாதிரி வந்து அதாவது போட்டோகிராஃபிக்கு, இதுல இருக்கவங்களாம் உங்களோட கற்பனை சக்தி பலம் பெற்று அதன் மூலயமா உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இது இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட துணிவு முயற்சிக்கு பலன் குடிக்கக்கூடிய இடம். ஏன்னா உங்களோட துணிவு எப்பயுமே மேஷராசிகள் வந்து முயற்சி பண்றதையும் ஒரு தைரியமா இருக்கிறத நீங்க எப்பயுமே கீழே விழுந்தாலும் மறுபடியும் மேலே எழுந்து வெற்றி கொடி கட்டி பிறக்கும் நீங்க இந்த 25 நாள் உங்க துணிவுக்கும் முயற்சிக்கும் பலன் கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் 3ஆம் இடம் பலம் பொருந்தும் போது நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 7.5 சனியில தான் நிறைய பேர் முன்னேற்றத்தையும், தொழிலதிபராக ஆனதும், பெரிய பெரிய வேலையில போய் செட்டில் ஆனது, குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆனது, நிறைய பேருக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தில் மேன்மை அடைஞ்சவங்களாம் இந்த 7.5 சனியில தான். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதகரங்கள் வந்து ஒரு டைமும் பெயர்ச்சி அடையும் போது சில பாக்கியங்களையும் யோகங்களையும் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போதுங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புதன்கிழமை வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சுக்கிரவாரையில வந்து நெய் தீபம் போட்டுவாங்க. இதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், பொருளாதார வசதி மேம்படும், குடும்பம் மேம்படும், குழந்தைகள் வளர்ச்சி, குழந்தைகள் கல்வி என உங்கள் வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். மொத்தத்தில் 2ஆம் இடத்தில் புதன் பகவானும் 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேச்சு திறமை, முயற்சி அனைத்தும் வெற்றி அடைந்து கெரியர்ல வந்து டேலண்ட், அதாவது கெரியர்ல குரோத் ஆகுது. முக்கியமா வந்து செல்வம், முன்னேற்றம், அனைத்து வசதிகளும் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில அடுத்ததாக யோகம் பெறும் ராசி நீங்க தாங்க, மிதுன ராசி நேயர்களே. உங்க ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து யோகங்களையும் கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா உங்க ராசியில சுக்கிர பகவானும் வந்து ஆட்சி பெறாரு. ஸோ ஒருவருக்கொருவர், அதாவது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் உங்க ராசிநாதன் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் உங்க ராசியிலே இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு ஒரு யோகா காலமே. ஏன்னா 12ஆம் இடம் உங்களுக்கு வலுப்பெறும் போது தொலைத்தொடர்பு, அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பிரயாணம், தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வர்றது, மாணவர்கள் முக்கியமா வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது, படிக்கிறது என அனைத்து அமைப்புகளும் இந்த 25 நாட்கள்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா இந்த 25 நாள் புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து உங்க ராசிநாதனோட ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டுன்னு சொல்லலாங்க. ஏன்னா
உங்க தன்னம்பிக்கை இப்போ முற்றிலும் ஏற்கனவே வந்து ஒரு பண்ணலாமா வேணாமா ஒரு யோசிச்சு ஒரு தடைகளும் சங்கடங்களும் இருந்ததெல்லாம் இந்த 25 நாள் உங்க குழப்பத்தை நீக்கி புதிய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியை வாய்ப்புகளாக மாற்றக்கூடிய நாட்களாக இருக்குங்க. முக்கியமா மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்துல உயர்கல்வி படிக்கிறது, மருத்துவத்துறைக்காக படிச்சு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிற அமைப்பெல்லாம் இருக்குங்க. நீண்ட நாளா நீங்க வந்து விசாக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமைந்து அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏன்னா இந்த புதனும் சுக்கிரனும் வந்து அதிக வேகமாக டிராவல் பண்ணக்கூடிய கிரகம், சூரியன் கூடயே இருக்க கிரகம். அதுவும் இல்லாம இவங்க 2 பேரும் வந்து முழு சுபர் கிரகங்கள். அதனால இந்த காலகட்டத்தில் இவங்க கொடுக்கக்கூடிய பலனும் வந்து அதிவேகமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு பலனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அதனோட அதனோட வசதி வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களை விட்டு போகாது. அந்த மாதிரி இருக்கும். இப்ப எப்படின்னா புதன் வந்து அந்த கல்வி, ஸோ அந்த கல்விக்குண்டான வாய்ப்புகள், கல்விக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கல்விக்குண்டான இந்த அனைத்து அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இது மூலயமா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்க ஒரு துறையில படிச்சு பெரிய பட்டப்படிப்பு படிச்சு ஒரு டிகிரி வாங்கிடுவீங்க. ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது, உங்களுக்கு பொருளாதார மாற்றம் ஏற்படுறது, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் கொடுப்பாரு. ஸோ அந்த 25 நாள்ல உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில அதிசய நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் மிதுன ராசி நேயர்களுக்கு. முக்கியமா வந்து காதல், கல்யாணம், திருமணம் என ரொம்ப நாளா மிதுன ராசிக்காரர்கள் வந்து ஒரு குழப்பத்துல ஒரு கல்யாணம் ஆக முடியாம திருமண தடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. எவ்வளவு நாளா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, பொருத்தம் பார்க்கறதுக்கு போயிருப்பீங்க, அதாவது பொண்ணு வீட்டார்ல இருந்து சொல்லியிருப்பாங்க வாங்கன்னு, அப்புறம் வந்து தடைகள் அது வேணாம் சார் இப்ப வேணாம்னு சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்திலையும் ஒரு சங்கடத்திலையும் இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து சார் இந்த ஓகே ஆயிடுச்சுங்க, நீங்க வந்து அடுத்த வாரத்துல உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றோம், நம்ம கோயில்ல கூட கல்யாணம் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது டக்குன்னு உங்களுக்கு அது ஓகேவை சாதகமாகி குடும்ப வாழ்க்கைகள் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா புதனும் சுக்கிரனும் வந்து ஒருவருக்கொருவர் பலம் புரிந்து இருக்கும் காலகட்டத்தில், முக்கியமா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட், கம்யூனிகேஷன்ஸ், டிசைனு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த காதல் உறவுன்றது, காதல் திருமண யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இடத்தில் சற்று கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமா வேலை செய்யற இடத்துல, உத்தியோகம் பண்ற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல வந்து பெண்களாலும் பெண்களுக்கு வந்து ஆண்களாலும் இந்த சங்கடங்கள், தொந்தரவுகள்லாம் வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடம்பர செலவுகள், அதிகமா விலை கொடுத்து பொருள் வாங்குறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தூண்டிவிடும். இதுல மட்டும் சற்று கவனம் தேவை. ஏன்னா உங்களுக்கு ஒரு அது நீடு, ஒரு போட்டோகிராஃபர்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேமரா வாங்கணும், அதன் மூலயமா நம்மளுக்கு வந்து இப்போ பொருளாதார வசதி வருது, அதன் மூலயமா நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது, அது மூலயமா நம்மளுக்கு பணம் பெருகுதுன்னா நீங்க வாங்குங்க. தேவையில்லாம ஒரு போன் வச்சிருக்கீங்க, இன்னொரு போன் வாங்குவோம் அப்படின்னா ரெண்டுமே யூஸ் கிடையாது, ஏற்கனவே இருக்குது இல்லைங்களா. அதனால இந்த தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே உங்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில சில யோக பாக்கியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா குடும்ப வாழ்க்கையில் இருக்கும், அதாவது நீண்ட நாளா திருமண தடைகள், காதல், அதாவது லவ் பண்ணிருக்கலாம் வந்து அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாம குழப்பத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து அப்பா அம்மா சம்மதத்தோட உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதும் திருமண வாழ்க்கையில் போறதுக்கான அமைப்பு இருக்கு. முக்கியமா மாணவர்கள் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறது, உயர்கல்வி படிக்கிற அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களோட கெரியரை மாற்றக்கூடிய காலகட்டமா இருக்கும். உங்களோட லாங் டேர்ம், அதாவது கனவு ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய உங்களோட திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விஷ்ணு பகவானை போய் வேணுங்க, ஒரு நெய் விளக்கு போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர ஓரை மகாலட்சுமி கோயிலுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சுக்கர ஓரையில வந்து நெய் தீபம் போட்டீங்கன்னா இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும், அதிக முன்னேற்றங்களை கொடுக்கும். அதாவது இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த காலகட்டத்தில் உங்க ராசி அதிபதியும் சுக்கிரனும் ஒருவருக்கு பலம் பொருந்தி இருக்கும் காலகட்டத்தில் கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, புதிய புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இதன் மூலயமா உங்களோட கெரியரை வந்து ஸ்ட்ராங் பண்றது, உங்களுக்கு இனிமே இதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு சாப்பாடு போக போறன்ற ஒரு அடித்தளத்தை, ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மிதுன ராசி நேயர்களே. ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் வெற்றியே. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில இந்த மாதம் மே மாதத்தில் பலன் பெறக்கூடிய, யோகம் பெறக்கூடிய ராசியில சிம்ம ராசியும் நீங்க வரீங்க. சிம்ம ராசிக்கு
சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை நல்ல யோக காலமாக இருக்குங்க. குறிப்பா என்னன்னா சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து ரிஷப வீடு, சரிங்களா? அங்க புதன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் புதன் வீட்டுல சுக்கிரன் டிரான்சிட் ஆயிடுவாரு. ஸோ புதனும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று 10ஆம் இடமும் 11ஆம் இடமும் பரிவர்த்தனை பெறும்போது இது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா தொழில் கொடுக்கிற இடம் 10ஆம் இடத்து அதிபதியும் லாபத்தை கொடுக்கக்கூடிய லாபாதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் தங்கள் இடத்தை மாற்றி ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த மே மாதத்தில் சிம்ம ராசிக்கு அதிக முன்னேற்றம், யோகங்கள் பொருந்தி, அதாவது அனைத்து சகல வசதிகளும், பொருளாதார வளர்ச்சி, வேலையில் முன்னேற்றம் என அனைத்து யோகங்களும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மே 9 இருந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிரன் வந்து 15ஆம் தேதி மிதுன வீட்டிலும் 25 நாள் இவங்க அங்கதான் இருக்க போறாங்க. சோ இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளும் ஜாதக அமைப்பு இப்படிதான் இருக்கும். அவங்களோட ஜனனகால ஜாதகத்திலும் இந்த அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா பிறக்கிறப்போ என்ன லக்னம் பிறக்கிறாங்க, சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்தில் புதனும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெற்று பலம் பொருந்தி இருக்கும் ஜாதகமாகவே அந்த குழந்தைகள் பிறக்கும். ஸோ அந்த குழந்தைகள் வளர வளர அவங்களோட தசா புத்திகள் புதன் திசை சுக்கிர திசை இல்லைன்னா புதன் புத்தி சுக்கிர புத்தி நடப்பு வரும்போது இவங்க அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி கல்யாண வாழ்க்கை, பொருளாதாரம், வேலை அந்த மாதிரி ரொம்ப வந்து வசதி பெற்று வாழக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறக்கும் போது இருக்கிற கிரகங்கள் அதனோட தசை நடக்கும் போது அவங்களோட வளர்ச்சியும் பொருளாதாரத்தையும் கல்யாணம் என அனைத்து சகல வசதிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த கோச்சார ரீதியாக இப்ப பயன்பெறும் போது இந்த சிம்ம ராசிகள் உங்களுக்கு பலன் பெற்றாலும் குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் பட்சத்தில் இதுதான் அவங்களோட ஒரிஜினல், அவங்களோட ராசி கட்டம், ராசி சக்கரம். ஸோ அவங்களுக்கு அந்த தசா புத்தி நடக்கும்போது பலன்கள் 100% வேலை செய்யும். ஸோ இந்த அமைப்பு புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை முக்கியமா சிம்ம ராசிக்கு தொழில் வருமானம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி. இப்போ இனிமே வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க, வேலையில வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலை, உயர் அதிகாரி தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்ககிட்ட வந்தெல்லாம் வந்து ஒரு பழிச்சொல், ஒரு சங்கடங்கள், ஒரு கவலை தோய்ந்த முகமாக இருந்த சிம்ம ராசிக்கு இந்த மே மாதம் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 25 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியருக்கு டிசைட் பண்ணி உங்களோட கெரியர் குரோத்துக்கு டேர்னிங் பாயிண்டா மாறக்கூடிய நாட்களாகவும் இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா 10க்கு அதிபதியும் 11க்கு அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இடமாற்றம் இருக்கும்போது தொழில் மூலயமா லாபம், பொருளாதார வளர்ச்சி மேம்படும். இப்போ இதுலதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, தொழில் வருமானம் யாருக்கு எப்படி இருக்க போகுதுன்னா தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குமுங்க. அதிக வருமான வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் முக்கியம். இவ்வளவு நாளா நார்மலா வந்து உங்களுக்கு கிடைச்சிருந்த ஒரு வருமானம்லாம் வந்து அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10% உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு 50%ல இருந்து 100% வரக்கூடிய வாய்ப்பு இந்த 20 நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நிரந்தரமாக உங்களோட கெரியரையும் டிசைட் பண்ணி மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது புதிய வாய்ப்புகள், புதிய அதாவது நெட்வொர்க் அமைக்கிறது, புதிய வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது. அதாவது நீங்க ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஒரு பிரைவேட் ஜாபுக்கு ஒரு நல்ல பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி, ஒரு மீடியால இல்ல ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடா ஒரு நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா ஒரு கம்பெனி வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனோட சம்பளம், அதாவது உங்களோட ஊதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு பேக்கேஜ் வந்து அதிகமா கொடுத்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கக்கூடிய காலமாக 25 நாள் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன ஆகும்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த வேலை, இந்த தொழில், இந்த பொருளாதார மாற்றம் ஏற்படும் இந்த 25 நாள் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட், லைஃப் டைம் வளர்ச்சி, லைஃப் டைம் முன்னேற்றம். அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷத்துக்கு இதுதான் உங்களோட இன்கம்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வரும். ஸோ இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சிம்ம ராசிக்கு இருக்க போதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கிறவங்க, மீடியா, கம்யூனிகேஷன், கலைத்துறையில இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. பண வரவு, லாபம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த தொழில் வருமானம் இந்த மாதிரி அமையும். இந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம், வாய்ப்புகள், ஜாக்பாட், இந்த மாதிரி புதிய புதிய திடீர் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குதுன்னு சொன்னோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பண வரவு, லாபம் எப்படின்னா 11ஆம் வீட்டில் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு நிலையான வருமானம், அதிக லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இந்த இது இருக்கும். ஏன்னா 11க்கு அதிபதி 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று பலம் புரிந்து இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் மூலமா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, பார்ட்னர்ஸ் மூலமா பிசினஸ் ரன் பண்றது, இந்த மாதிரி புதிய வாய்ப்புகள் வர்றது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா புதிய மனிதர்கள் தொடர்பு,
அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை கிடைக்கிறது, அதன் மூலயமா ஒரு லாபத்தன்மை, அவங்க மூலியமா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி வாங்க நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதாவது உங்களுக்கு வந்து ஏன்னா புதன் சுக்கிரன் வந்து தொழிலில் இருக்கும்போது அறிவு சார்ந்த சிந்தனைகள், திட்டங்கள், உங்களோட பிளானிங்லாம் வந்து எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு ஒரு பெரிய மனிதருக்கு கூட தொடர்பு கிடைக்கும். ஸோ அவர்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஓகே இது நல்லா இருக்குப்பா, இந்த ப்ராஜெக்ட் இந்த பிளான் நல்லா இருக்கு, நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரோட உதவியோடு இந்த புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். அதன் மூலமா உங்களுக்கு நிரந்தர லாபத்தன்மை, நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் அமைக்கிற காலகட்டமாக இந்த 25 நாள் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை சிம்ம ராசிக்கு கொடிகட்டி பறக்க போதுங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த 25 நாள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா புதனும் சுக்கிரம் ஒருவருக்கு ஒரு நண்பர்கள் கூடவே தான் இருப்பாங்க. இவங்க 10க்கு இடத்திலும் தொழில் இடத்திலும் 11ஆம் இடத்தில் இருக்கும் போதும் உங்களுக்கு இந்த 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். எதை படிச்சா நம்மளோட வாழ்க்கை அதை ஒரு 25-30 வருஷத்துக்கு அதை நோக்கி போவோம் என்ற ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கைக்குள்ள போவோம், வேலையெல்லாம் கிடைச்சிச்சுங்க, மேரேஜ் காதல் கல்யாணத்துல இந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு துணைவியார் அமையறதுக்கான வாய்ப்பு, அதன் மூலயமா குடும்ப வாழ்க்கையை வந்து செழிப்போட கொண்டு போற அமைப்பும் இருக்கும் இந்த நாட்கள்ல. அதே மாதிரி பிசினஸ் தொழில்னு ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து புதிய தொழில் அமைக்கிறது, புதிய சக்சஸ், புதிய கெரியர் பாத், அதாவது இதுக்கப்புறம் இதான் தொழில் நான் பண்ண போறேன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பரிவர்த்தனை இந்த 10-11 வந்து அமைப்புகள்லாம் சிம்மராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமா பார்த்தீங்கன்னா காதல் உறவுகள், திருமண வாழ்க்கை இந்த நாட்கள்ல எப்படி இருக்கும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வேலை செய்யற இடத்தில் வந்து புதிய நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு காதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் ஒரு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட திறமையை பார்த்து வேலை செய்யும் இடத்தில் உங்க திறமை, உங்களோட பேச்சு திறமை, உங்களுக்கு புத்திசாலிகளை பார்த்து கவர்ச்சி பெற்று உங்களுக்கு ப்ரொபோசல்ஸ் வரத்துக்கு இருக்கு. இதுல செலக்ஷன் பண்றது உங்க கையில இருக்கு. சரி வாங்கன்ட்டு போயிட்டு இது பண்ணிங்கன்னா அதுல ஏமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. திருமண தடைகள் நீங்கும், குடும்ப வாழ்க்கை அமைதியாக செல்லும், குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை உண்டாகும், கணவன் மனைவியுடைய அன்யோன்யம் மேம்படும். ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 10ஆம் இடம் 11ஆம் இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த பரிவர்த்தனை கெரியர் growth, ஃபினான்ஷியல் கெயின், சோசியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எல்லா அமைப்புகளையும் மாற்றி அமைத்து 25 நாள் உங்களுக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர், ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கக்கூடியதுங்க சிம்மராசி நேயர்களே. சிம்மராசி நேயர்களே, இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு யோக காலமாக இருக்கும். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில அடுத்ததாக யோகம் பெறக்கூடிய ராசிகளில் நீங்க தாங்க கன்னி ராசி நேயர்களே. உங்க ராசி அதிபதி புதன் பகவான் பலம் பொருந்தி 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் 25 நாள் உங்களுக்கு ஒரு யோக காலமே சொல்லாங்க. ஏன்னா அனைத்து பாகியங்களும் ஒரு ராசிக்கு வந்து பாகியங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் வந்து 9ஆம் இடங்க. அந்த 9ஆம் இடத்தில் உங்க ராசிநாதனே பலம் பொருந்தும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா இவ்வளவு நாளா நீங்க வந்து சில எடுத்த முயற்சிகள்ல ஒரு பலன் இல்லை, ஒரு அதுக்குண்டான லாபம் இல்லை, அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இல்லை, அதுக்கு வெற்றிக்கான ஒரு பலன் இல்லை, உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் தடைகளாகவும், அதாவது அதை வந்து உங்களுக்கு சேர விடாம ஒரு தடைகள் பிரச்சனைகள் இருந்த வெற்றிகள் பறிக்கக்கூடிய காலமாக இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 25 நாட்கள் உங்கள் அதிர்ஷ்ட கதவு திறக்க போதுங்க. இனிமே உங்க வாழ்க்கையில் ஒளி வீசும் காலமாக இந்த கன்னிராசிக்கு இருக்க போதுங்க. ஏன்னா இந்த 9ஆம் இடம் 10ஆம் இடம் பலம் பெற்று இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா தந்தை வழி ஆதரவு, தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்கள், உயர்கல்வி படிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற இந்த அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஏன்னா இந்த 25 நாள் வந்து உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நாட்களாக இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தரை பார்க்குறோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், இந்த மாதிரி இந்த பேப்பர் ஒர்க்கு, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, முதல் ஒரு பேச்சுவார்த்தைலாம் நடக்கும் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு 10 மாதம் 1 இயருக்கு அப்புறம் தான் நம்ம வீடு கையில் வரும். ஆனால் அதுக்குண்டான அடித்தளம், ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாட்களாக இந்த 25 நாட்கள் இருக்க போதுங்க. முக்கியமாக இந்த தொழில் பதவி உயர்வு வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
10ஆம் இடம் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு, கௌரவ பொறுப்பு, உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் கன்னிராசி நேயர்கள் வந்து புதிய வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அரசு தேர்வுல அரசு துறையில வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, அதுக்குண்டான ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலமாக இருக்குங்க. கன்னிராசினியர்களை எழுதி வச்சுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி படிகளாக மாற்றக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. அதாவது இவ்வளவு நாளா தொல்லை கொடுத்துட்டு வந்த உங்க உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள் வந்து மாற்றம் பெறுவார்கள். உங்களுக்கு சாதகமான பொறுப்பு, அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள்லாம் வரக்கூடிய கால அமைப்பு இருக்கு. ஏன்னா சில பேர் வேலையில இருக்கிறவங்க, தொழில் பண்ற இடத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சல், அவதூறு, உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப டிரான்ஸ்பர் கொடுத்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, உங்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய உயர் அதிகாரிகளா வரக்கூடிய நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதனால உங்களுக்கு லாபம் உண்டாகும், பதவி உயர்வு உண்டாகும், கௌரவ பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இந்த புதன் சுக்கிரன் 9ஆம் இடம் 10ஆம் இடம் ஒருவருக்கு ஒருவர் பலம் புரிந்து, அதாவது உங்க ராசிநாதனே 9ஆம் இடத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையை ஒளி வீசக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களோட கெரியரை டிசைட் பண்ணக்கூடியது, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய, உங்களோட எதிர்கால சிந்தனைகள், எதிர்கால திட்டங்கள், குழந்தைகளோட படிப்பு, குழந்தைகளுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றது, அவங்களோட வாழ்க்கைக்காக நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சேர்த்து வைக்கணும், ஒரு முதலீடு பண்ணணும் என்ற திட்டங்கள் எல்லாம் வெற்றி திட்டங்களாக போடக்கூடிய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையமாக இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றதுல இருந்து, புதிய புதிய முதலீடுகள் பண்றதுல இருந்து, புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற எல்லா அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகுதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த கல்வித்துறையில இருக்கிறவங்க எல்லாம் உயர்கல்வி படிக்கிறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரி வாங்குற அமைப்பு, முக்கியமா வந்து கிரியேட்டிவ் டிசைன்ஸ், இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த கல்வியெல்லாம் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாற்றமாகவும் இருக்கும், மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் பலம் புரிந்து உங்க ராசிநாதனே ஆட்சி பெறும் இந்த காலகட்டத்தில் நல்ல குருமார்கள், நல்ல மென்டார், நல்ல லீடர், உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு லீடர் வந்து அமையக்கூடிய நாட்களாக இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒண்ணு பண்றீங்க, இதை பண்ணா நல்லா இருக்குமா, இதை எங்கேயாவது யாருக்கிட்டையாவது ஒரு ஆலோசிப்போம், யாருக்கிட்டையாவது ஒரு கலந்து பேசுவோம், இதை பண்ணா நம்ம வந்து, ஏன்னா உங்களுக்கு தோணும். இது வந்து அந்த அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில். என்னன்னா இது வந்து உங்களுக்கு மனசுல தோணும் போது, சரி இது பண்ணா நம்ம சக்சஸ் ஆகும், இதை வந்து ஒரு சூப்பரா கொண்டு போகலாம், இந்த கிரியேட்டிவ் டிசைன் வந்து நம்மளை வேற மாதிரி கொண்டு போவோம் என்ற ஆசையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதை ஒருத்தர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி அவரு உங்களுக்கு இதை வழிகாட்டுவார். சார் இது சூப்பரா இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட் இது பண்றாரு, என்னோட பார்ட்னரே இதை பண்ணிட்டு இருக்காரு, என்னோட இன்னொருத்தர் வந்து கம்பெனி வச்சிருக்காரு, இது மூலமா வச்சிருக்காரு, அவரோட வழிகாட்டல், அதாவது நல்ல குருமார்கள், உங்களுக்கு லீடர், மென்டார், அதாவது ஸ்போர்ட்ஸ் துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில இருக்கிறவங்க வந்து நல்ல ஒரு லீடர் கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஒரு மென்டார் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. சோ உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் 10ஆம் இடம் பலம் பொருந்தும் இந்த காலகட்டத்தில் தொழில், வேலை, முன்னேற்றம் எல்லாமே உங்க சக்சஸ் நோக்கி வருங்க. சோ இந்த கிரக அமைப்பு, அதாவது ராசி சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் புதன் பகவானும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் ஆட்சி பெருக்கும் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளோட ஜனன கால ஜாதக அமைப்பும் இப்படிதான் இருக்கும். சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்தந்த பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த புதன் திசை, சுக்கிர திசை அவங்களுக்கு யோக திசையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி கொடியை, அதாவது உச்சத்துக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். சோ இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளும் அதிர்ஷ்டசாலிகள், புகழுக்கு உச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்புகளாக இதை மாற்றி கொடுக்கும். சோ மொத்தத்தில் கன்னி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமும் பலம் பொருந்தி ஒருவருக்கொருவர் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெறும் இந்த யோகா காலம் 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். புதிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். முக்கியமா உயர்கல்வி, தந்தை வழி சொத்துகள் வர்றது, புதிய குருமார்கள் வர்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயில், விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சுக்கிர ஓரையில வந்து நெய் தீபம் போடுங்க. உங்களுக்கு அனைத்து வாய்ப்புகளும், புதிய வாய்ப்புகள் அனைத்தும் வெற்றி வாய்ப்புகளாக மாறும். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை மே மாதத்துல யோகம் பெறக்கூடிய ராசிகளில் நீங்க வரீங்க. தனுஷு ராசி நேயர்களே, அதாவது நேர்மையும் நியாயமும், அதிக கடின உழைப்பாளி, அதாவது ரொம்ப வந்து கடமை உணர்ச்சியோட இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் ஒன்று. இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை உங்களுக்கு
6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் ஒருவருக்கு ஒருவர் பலம் பொருந்தி ஆட்சி பெற்று இருக்கும் இந்த 25 நாட்கள் உங்களுக்கு, ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு 10க்கு அதிபதி, தொழில்காரகர். அவரு 6ஆம் இடத்துல இந்த மே மாதத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் அதிபதி, அதாவது தொழிலுக்கு வேலை கொடுக்குற இடம், வேலையில உங்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம். அவர் சுக்கிரன், அவரும் 7ஆம் இடத்துல பலம் பொருந்தி இருக்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில் இருந்த முன்னேற்றம் மாற்றம்லாம் கிடைக்கும். அதாவது புதிய வேலை, புதிய தொழில், புதிய வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பளத்தோட, ஊதியத்தோட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாட்கள் இருக்கும். ஏன்னா இந்த புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் 6, 7 இடத்துல உங்களுக்கு பரிவர்த்தனையாகி பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம்ன்றது மொத்தமே 25 நாட்கள் தான் இருக்கும். இது உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த புதன் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 20 நாள் 25 நாள் ஒரு சூரியன் கூடயே ஃபாஸ்டா அதிவிரைவாக சுற்றக்கூடிய கிரகம். அதனால இவங்க கொடுக்கக்கூடிய பலனும் அதிவேகத்துல கொடுத்துருவாங்க. அதுவும் நிரந்தரத்தன்மையாகவும், இதன் மூலியமா உங்களுக்கு பொருளாதாரமும் இல்ல உங்களோட பேரு புகழ் பதவி எல்லாம் ஒரு நிரந்தரமா ஒரு 30-40 வருஷத்துக்கு உங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. உங்களை ஒரு கோவில் தர்மகர்த்தா இல்ல ஒரு இடத்துக்கு ஒரு பொதுக்குழுக்கோ இல்ல ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ நீங்க தாங்க உறுப்பினர், நீங்க தாங்க மெம்பர், நீங்க தான் சேர்மன், நீங்க தான் ஒரு தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தணும்னு உங்களுக்கு பொறுப்பு பதவி கொடுத்துட்டாங்கன்னா அந்த பதவி பொறுப்பு எப்படி இருக்கும்? 25 வருஷம் 30 வருஷம் உங்களுக்கு அது அப்படியே காலகட்டம் இருக்கும். மறுபடியும் ஒரு 10 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அது எலெக்ஷன் மாதிரி நடத்தினாலும், அது தேர்தல் நடத்தினாலும் உங்களுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கான அந்த பொறுப்பு தன்மை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அமைப்பு டிசைட் பண்ற காலகட்டம் அந்த 20 நாள் 25 நாள் இருக்கும். அதனாலதான் அந்த புதன் சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கொடுப்பாங்க. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது வாழ்நாள் முழுவதும் நம்மளை செழிப்படைய செய்யும். கெடுதலா இருந்தாலும் அது பாதிக்கடைய செய்யும். அதனாலதான் புதன் சுக்கிரன் கிரகம் பரிவர்த்தனை பெறும் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் கால மாதமாக இருக்கும். அதுல இந்த ஜாக்பாட் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களுக்கு பலன்களை பெறக்கூடிய ராசியில தனுசு ராசியும் வரீங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில்காரகர், வேலையை கொடுக்கக்கூடிய காரகர் புதன். அவரு 6ஆம் இடத்திலே பலம் புரிந்து இருக்கும்போது முக்கியமா உங்களை ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி இந்த காலகட்டத்தில் பண்ணுவார். ஆனா நீங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, இந்த வேலையை நீ தேர்ந்தெடு, இந்த தொழில போய் செய், இல்லைன்னா புது தொழில் ஆரம்பி, இல்லைன்னா இது ஒரு பிசினஸ். அதாவது 7ஆம் இடத்து சுக்கிரனும் வர்றதுனால ஒரு நண்பர் மூலயமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, யூடியூப் பிசினஸ், அதாவது தொலைத்தொடர்பு, மீடியா, இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்கலாம் ஒரு புதுசா ஆரம்பிக்கணும்னா இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இது சக்சஸா போய் உங்களுக்கு உயர்ந்த வளர்ச்சி, அதிக வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாவே உங்க கெரியர் growth, உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் சம்பந்தப்படும் போது எதிரிகள் விலகுவார்கள். அதாவது நோய்கள், இவ்வளவு நாளா இருந்து வந்த உடல் நலத்தில் பிரச்சனை, அம்மாவின் தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, இந்த நிலையெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். மறைமுகமா இருந்து வந்த எதிரிகள் விலகுவார்கள். இந்த அமைப்பெல்லாம் தீர்ந்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்? தொழிலில் மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும், அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும். அதுதாங்க மெயின். ஏன்னா 7ஆம் இடம் சம்பந்தப்பட்டதுனால பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு, ஒரு பதவி உயர்வு இருக்கு, ஒரு அங்கீகாரம் இருக்கு. அதுதான் மெயின். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் என்று சுக்கிரன் அங்க பலம் பொருந்தி இருக்கும் பொழுது, சுக்கிரன் கால புருஷ தத்துவப்படி 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, தனக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன், 7ஆம் இடத்தை கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் பலம் பொருந்தி இருக்கும் போது நீண்ட நாளா இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதாவது மருத்துவ மூலயமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நற்செய்திகள் சேரும். அதே மாதிரி திருமண வாழ்க்கை கைகூடும், காதல் வாழ்க்கை கைகூடும். இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களோட ராசி அதிபதி, குருவும் அங்கதான் இருக்காரு. ஸோ இந்த குரு சுக்கிரன் இணையும் போது காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை எல்லாமே சேரும். முக்கியமா வெளிநாடு போறது, ஃபாரின் போற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் டிசைட் பண்ணுவீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் இணைவு வெளிநாட்டு போறது, அந்நிய தேச பிரயாணம், இதெல்லாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருது. வெளியூருக்கு போன ஒரு நல்ல செய்தி நடக்கிறது. பூர்வீகத்திலிருந்து நீங்க பூர்வீகத்தை விட்டு வேற ஊருக்கு இருந்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு நல்ல செய்தி வருது. பூர்வீக சொத்து உங்களுக்கு அமையிறது. இந்த 25 நாட்கள் காலகட்டத்தில் உங்களுக்கு
நல்ல செய்திகள், நல்ல வாய்ப்புகள், லட்சுமி கடாட்சம் வந்து வீட்டை தேடி வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த அமைப்புகள்லாம் இந்த 25 நாட்கள் இருக்கும். முக்கியமா மாணவர்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு வந்து வெளிநாட்டு போயிட்டு செட்டில் ஆகுறது, அங்கேயே தொழில் கிடைச்சு, வேலை கிடைச்சு, அங்கேயே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 20 நாள பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த 20 நாள்ல 25 நாள்ல உங்களுக்கு என்ன நடக்கும்னா, பாஸ்போர்ட் ஓகே வருது, விசாக்க செலக்ட் பண்றது, இன்டர்வியூ அட்டன் பண்றது, என்னென்ன முயற்சியெல்லாம் நீங்க ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு, ஒரு கெரியர் பாத்துக்கோ நீங்க என்னென்ன முடிவுலாம் எடுத்து அதுக்கு ஒரு அடித்தளம், ஒரு அதாவது ஒரு பேஸ்மெண்ட் போறதுக்கான ஃபார்ம் ஃபில்அப் பண்றது, அதுக்கு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்னு பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த 25 நாள் பண்றது எல்லாமே வந்து உங்களோட வாழ்க்கையை உச்சக்கட்டத்துக்கு லாபத்தன்மையும் பொருளாதாரத்திலும் தொழிலையும் வந்து கொண்டு செல்லும் நாட்களாக இருக்கும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அதிவேகமாக பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து புதனும் சுக்கிரனும். அதாவது புதன் ஆதிக்கம் கொண்டவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுத்திறமை அதிகமா, அதாவது சும்மா இப்படி பார்க்கும்போதே வந்து அதுல ஒரு நுணுக்கத்தை கத்துக்கிட்டு அதை ஒன்னே செயல்படுத்துவாங்க. அதுதான் அந்த அமைப்பெல்லாம் கொண்டவராக இருக்கும். அதனால யாரெல்லாம் மாணவர்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் படிக்கணும், ஒரு 20 நாள் 30 நாள் ஒரு 6 மாசம் கோர்ஸ் 3 மாசம் கோர்ஸ் படிச்சு அது மூலயமா நான் ஒரு வேலைக்கு போகணுன்ற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு புதன் சுக்கிரன் 6ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெறும் இந்த மே மாதம் 25 நாட்களில் காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை கைகூடும். கெரியர் பாத்துன்னு சொல்லக்கூடிய உங்களோட டிசிஷன், அதாவது உங்களோட விஷன் மிஷன் கெரியரை வந்து உயர்கட்ட நிலைமைக்கு கொண்டு செல்லும். உங்களோட நீண்ட கால கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கும். இதன் மூலயமா உங்களோட பொருளாதார வளர்ச்சி, உங்களோட ஸ்டேட்டஸ், சோசியல் ஸ்டேட்டஸ் அனைத்து வசதிகளும் பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை இந்த மே மாதத்துல நடக்குதுங்க. இப்போ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனையில யோகமா இருக்கக்கூடிய ராசிகளில் நீங்க வரீங்க. யாருங்க? கும்பராசி நேயர்களே, நீங்க தாங்க. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு மனை, வீடு வாகனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். அனைத்து சுகங்கள், மாணவர்கள் உயர்கல்வி என கொடுக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்று 9ஆம் தேதி இருக்கிறாரு மே மாதம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடமான, அதாவது புத்தி கூர்மை, அறிவு, கல்வி, குழந்தை பாக்கியம், காதல், கல்யாணம் என எல்லா அம்சங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது. 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டம் கும்பராசிக்கு ஒரு யோகா காலம்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த 25 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை டேர்னிங் பாயிண்ட், உங்களோட சக்சஸ், கரியர் growth, உங்களோட லாங் டேர்ம் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வையை நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த 25 நாட்கள் இருக்கும். அதாவது என்னென்ன நீங்க டிசிஷன் மேக்கிங் இந்த காலகட்டத்தில் பண்றீங்களோ அது வந்து உங்க காலத்துக்கு பிறகும் உங்களோட குழந்தைகள், உங்களோட பேரன் பேத்தின்னு உங்களோட அடுத்த 3 தலைமுறைக்கு கொடிகட்டி நிற்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா புதனும் சுக்கிரனும் அவ்வளவு பவர்ஃபுல்லான கிரகம். 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் உங்களுக்கு சுகஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்திலும் பலம் பொருந்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளும் இந்த பலனை பெறுவார்கள். ஏன்னா இது கோச்சார வகையில் ஒரு ஏஜுக்கும் உங்களோட சுய ஜாதகத்தில் தசா புத்தி என்னென்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி புதன் தசை, புதன் புத்தி, சுக்கிரன் தசை, சுக்கிரன் புத்தி நடக்கும்போது இந்த 100% இந்த பலன் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இந்த 25 நாட்களில் பிறக்கும் குழந்தைகளோட ஜனன கால ஜாதகம் அவங்களோட ராசி சக்கரத்திலும் இந்த அமைப்பு தான் இருக்கும். அதாவது இதே கும்பராசி கும்பலக்கணத்துல பிறக்கிறவங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்றும் இருக்கும் பட்சத்தில் அவங்க வளரும் காலகட்டத்தில் இந்த புதன் திசையும் சுக்கிர திசையும் இல்ல புதன் புத்தி சுக்கிரன் புத்தி நடப்புக்கு வரும்பொழுது இவங்க புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களோட ஜாதக கட்டம், உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, இடம், இதை வச்சுதான் அமையும். இதை வச்சுதான் உங்களோட திசைகள் நடக்கும். உங்களோட வாழ்க்கை மாற்றம், முன்னேற்றம், உங்களோட அடுத்த கட்ட நிலைமையெல்லாம் கொண்டு செல்லும். இந்த கோச்சார ரீதியாக இப்போ பயிற்சி அடையும் போது கும்பராசி நேயர்களுக்கு இந்த பலன்கள் 100% நடக்குங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் அவரு வந்து 5ஆம் இடத்தில் மாற்றி இருக்கிறார். புதன் பகவான் 4ஆம் இடத்தில் ஒருவருக்கொருவர் மாற்றி பலம் பொருந்து இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த கனவு திட்டம், கனவு ப்ராஜெக்ட், இப்போ ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 25 நாட்கள்ல வந்து அக்ரிமெண்ட் போடுறது, பூமி பூஜை போடுறது, அவங்களுக்கு வந்து நில ஒப்பந்தக்காரர்கிட்ட போய் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற அமைப்பெல்லாம்
நிவர்த்தி பெற்று அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு காதல், கல்யாணம், திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவானோட சுக்கிரனும் சேரும்போது கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா புத்திக்கு அதிபதி, அறிவுக்கு அதிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் போது இந்த உயர்கல்வி, அந்த படிப்பு கொடுக்கிற ஸ்தானம். 5ஆம் இடம்ன்றது உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி பட்டப்படிப்பு கொடுக்கிற இடம். இந்த இடத்துல 4க்கு அதிபதி, 5க்கு அதிபதி புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கும் பரிவர்த்தனை. குருவும் அங்க இப்போ ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த மே மாசம் ஃபுல்லா அங்கதான் இருக்கிறாரு. ஜூனுக்கு அப்புறம் தான் அவர் கடக வீட்டுக்கு போறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் கலை, இசை, இயல், நாடகம், சினிமா துறை, யூடியூப், மீடியா, ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், ட்ரேடிங், முக்கியமா ஆன்லைன் பிசினஸ், இதுல இருக்கிறவங்களுக்குலாம் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், முக்கியமா பேங்கிங், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், அட்வொகேட், இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு டிசைடிங் ஃபேக்டர், டேர்னிங் பாயிண்ட், உங்களோட கெரியரை முடிவு பண்ணக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும். உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, நீங்க எழுதி வச்சீங்க, எவ்வளவு நாளா நடந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனை, கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்க. ஏன்னா பரிவர்த்தனை என்னும் போது என்னன்னா, ஒருவருக்கு ஒருவர் 2 கிரகம் உங்களுக்கு ஆட்சி பெற்றக்கூடிய அமைப்புங்க. 4ஆம் இடமும் உங்களுக்கு ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும். அதனுடைய பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடமும் உங்களுக்கு அந்த கிரகம் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் போது, அதுவும் புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒரு நட்பு கிரகம். இவங்க 2 பேரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதிவேகமாக பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றக்கூடிய நாட்களாக இது இருக்குங்க. நான் சொல்றேன் பாருங்க. முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் சனியோட ஆதிக்கம் பெற்றிருக்கும், உழைப்புக்கு பேரு போடுவாங்க. ஆனா அதுக்கு உண்டான அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, ஒரு சோசியல் இதுல இருக்கிறவங்க, அதாவது அரசியல்ல இருக்கவங்க, அதாவது கவர்மெண்ட் துறையில இருக்கவங்க, அரசு துறையில ஒரு நிரந்தரமற்ற பணிச்சுமை, இந்த மாதிரி வேலையில நிரந்தரம் இல்லாம, ஊதிய உயர்வு இல்லாம கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த 25 நாள் உங்களோட வாழ்க்கை தரத்தையும் உங்களோட தலையெழுத்தையும் மாற்றி அமைத்து உங்களோட வாழ்க்கையை புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த புதன் சுக்கிரன் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாம வீடு வசதி, இப்போ யாரெல்லாம் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் மாற்றம், வீட்டை அழகுபடுத்துறது, வீட்டை டெக்கரேட் பண்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்னா இந்த 20 நாள் உங்களுக்கு அது நடைமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தி அதை சரி செய்வீங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், நீண்ட நாளா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல செய்தி சேரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். குழந்தைகளோட படிப்புக்கு செலவு பண்றது, உயர்கல்விக்கு செலவு பண்றது, குழந்தைகளுக்கு மொட்டை அடிச்சு காது கூட, சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ற அமைப்பெல்லாம் இந்த 25 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். குடும்ப வாழ்க்கைகள் செல்லக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். திருமண தடைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். முக்கியமா இந்த 4ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை பெறும் இந்த காலகட்டத்தில், மே மாதத்தில் கும்பராசிக்கு இந்த 25 நாள் உங்களோட வாழ்க்கை தரத்தையும், பினான்சியல் ஸ்டேட்டஸ், கெரியர் குரோத், பினான்சியல் கெயின், சோசியல் ஸ்டேட்டஸ் என அனைத்து பாக்கியங்களும், அனைத்து உங்களோட முயற்சிகளும் வெற்றி பெற்று உங்களை உயர்நிலைக்கு மாற்றக்கூடிய நாட்களாக இருக்கும். இதை யூட்டிலைஸ் பண்ணீங்க கும்பராசி நேயர்களே. வாழ்க வளமுடன். வணக்கம்.